இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செல்லம், டேய், என் அழகு தங்கச்சி இல்லடா நீ. பேசுடா, ஏன்டா சும்மா இருக்க? பேசுமா. டேய், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? ஏண்டா, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? சொல்றா. சிவா, நடந்த விஷயத்துல காவேரி ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. திடீர்னு ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாண மேடையில உட்கார வச்சா யாருக்குதான் அப்செட் ஆகாது? அதுலயும் அந்த ஜனனியோட துரோகம் வேற. எல்லாத்தையும் எப்படி ஒரு சின்ன பொண்ணு தாங்குவா? அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க, அப்புறம் அவ பேசுவா. எந்திரிச்சு வாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். காவேரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? காவேரி, வா போலாம். வா போலாம். வா 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 காவேரி, வா. வா வா போலாம். ஏதோ துளசி ரொம்ப பெரிய புத்திசாலின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி அவளையே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? மேகலை, உங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது. அக்கா, தாலி கட்டி நம்ம வீடு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவங்க அப்பா கூட அமுச்சு வச்சிருக்கா. எப்பக்கா நாங்க சேர்ந்து வாழ்றது? இப்பவே அவளை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சினா அம்பளை வந்து உன் கழுத்தை வெட்டுவாரு. பரவாயில்லையா? ஐயோ அக்கா அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. அப்ப கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருடா. அவ எங்க போறா? என்னைக்கா இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு தான் வரணும். வா. ம் ம் போ. அம்மா, இன்னும் ஏமா இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பல? பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே போட்டாச்சு காவேரி. அவதான் இன்னும் அசிங்கப்பட்டு இங்கே நின்றுட்டு இருக்கா. ஓடி. ஜனனி, நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு எதுக்கு துரோகம் பண்ணீங்க? இப்படி முதுகுல குத்திட்டீங்களே. காவேரி, நாங்க எல்லாரும் போதுமான அளவுக்கு இவளை திட்டிட்டோம். ஆனா இவதான் ரோஷமே இல்லாம இங்கே நின்னுகிட்டு இருக்கா. ஏன் எதுக்கு இங்க நிக்கிறீங்க? இன்னும் வேற யாரையாவது கொண்டு போய் விடணுமா? உங்களை சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா, எங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்தீங்க உங்களை? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டாங்கன்னு. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்கன்னு. எங்க என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போயிடுங்க. ஒரு ஆடியோ கேக்குறியா? கேளு. மிஸ்டர் அம்பலம், எப்ப வீட்டுக்கு வரீங்க? என்ன காலையிலே தேட ஆரம்பிச்சிட்ட? உங்களை பார்க்காம இருக்க முடியலங்க. அப்பா, பெண்கள் எல்லாம் வெள்ளி செவ்வாதா கோயிலுக்கு போய் சாமியை பார்ப்பாங்க. அப்படி எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுது. சீக்கிரம் வாங்க. அப்படி நீ நினைக்கிறப்பெல்லாம் உடனே வர முடியாது. வீட்டுல விசாலாச்சி இருக்கா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்க தங்கச்சி வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல போறாங்க? ஏன் விசாலாச்சி அக்கா? சொல்லணும் மேகலை, மெதுவா சொல்லணும். கொஞ்சம் டைம் கொடு, சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லுங்க மிஸ்டர் அம்பலம். நான் போனை வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. எப்படி எங்களோட ரொமான்ஸ் கான்வர்சேஷன்? இந்த மாதிரி 1 2 இல்ல, நிறைய கான்வர்சேஷன் இருக்கு. இன்னொன்னு வேணா கேக்குறியா? இரு, கேளு. மிஸ்டர் அம்பலம், இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெள்ளை சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். உடனே கிளம்பி வாங்க. இங்க விசாலாச்சி சமைச்சு வச்சிருக்காளே, சாப்பிடாம கிளம்பி வந்தா வருத்தப்படுவாங்க. அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லையா? இல்ல, அப்படி இல்ல. நான் சாப்பிடாம வந்துட்டா விசாலாச்சியும் சாப்பிட மாட்டா. சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். நீங்க வர வரைக்கும் நானும் சாப்பிடாம இருக்கேன். அப்படியெல்லாம் முடிவு பண்ணாத. இதோ நான் வந்துடுறேன். விசாலாச்சி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுறேன். நீ போன வை. இப்படி 1 2 இல்ல, 100க்கு மேல இருக்கு என்கிட்ட ஒவ்வொரு கான்வர்சேஷனும். ஏன் கான்வர்சேஷன் மட்டும் இல்ல, போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் உங்க அம்மா விசாலாச்சி கிட்ட காட்டுனேன்னு வை, எப்படி இருக்கும்? ஐயோ ப்ளீஸ், அம்மா கிட்ட மட்டும் காட்டிடாதீங்க. அம்மா தாங்க மாட்டாங்க, ப்ளீஸ். என் அப்பா ரொம்ப நல்லவர். கண்டிப்பா அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு.
மேகலா தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா. எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா நான் ஏன் சம்மதிச்சேன்றதுக்கு நான் காரணத்தை சொல்லணுமே. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அம்மா உடைஞ்சு போயிடுவாங்க. என் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருவாங்களே. ஐயோ, என்னால என் அப்பாவுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது. நான் இப்பவே செத்துடுறேன். அதுதான் சரி. என்ன காவேரி, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் ஏன் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஏன் பவானி, நம்ம எப்பவுமே இப்படி உட்காந்து பேசினது இல்லைல்ல? உனக்கும் எனக்கும் பெரிய வயசு வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அதனாலயோ என்னமோ நமக்குள்ள எப்பவும் சண்டையாவே போயிட்டு இருக்கு. இனி உனக்கு சண்டை போடுற அவசியம் இருக்காது. கவலைப்படாத. ஹே, இந்த ரூம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வேணும்னா இந்த ரூமை நீ எடுத்துக்கோ. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. சின்ன வயசுல இருந்து உனக்கு எதுவுமே கொடுத்தது இல்ல. சின்ன வயசுல நீ உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போன. அவங்க கேக் கொடுத்தாங்கன்னு அத பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து அதை என்கிட்ட கொடுத்து நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்ட. நீ என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்திருக்க. நான் தான் அத புரிஞ்சுக்கல. அதெல்லாம் இப்ப ஏன் சொல்ற? நீ என்ன எப்பவுமே அக்கான்னு கூப்பிட்டது இல்லல்ல? சில சமயம் தோணும் நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு. ஏன் பவானி, ஒருவேளை நான் செத்துட்டா என்ன அக்கான்னு கூப்பிட்டா அழுவல? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுற? உன்னை அந்த மேகலை கடத்திட்டு போயிட்டா அதனால அப்செட்டா இருக்கியா? அதான் அப்பாவும் அண்ணனும் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆனா முழுசா காப்பாத்தி கூட்டிட்டு வரல. அதான் வருத்தமா இருக்கு. அது என்ன முழுசா? புரியல. நீ என்ன சொல்ற? நீ புரியல. இப்ப புரியாது பவானி, பின்னாடி புரியும்.